கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்ல புது புது ஃபைண்டிங்ஸ் இது பண்ணி அப்போ இருந்த மியூசிக் அப்போன்ட்டு இல்லை, மாடர்ன் மியூசிக் டைரக்டர்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இமான், ஜிவி பிரகாஷ் அப்படி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷோஸ்லேருந்து சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய, நான் யாருமே மென்ஷன் பண்ணல, பட் ரொம்ப மாடர்னான தமிழ் திரையரசு எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒன்று மியூசிக் டைரக்டர்ஸே பாடுறாங்க, இல்லைனா படத்தில் நடிக்கிற ஹீரோஸோ யாரோ பாடுறாங்க. ஸோ சிங்கர்ஸோடைய பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவோட புது ஃபைண்டிங்ஸை ஃபைண்ட் பண்ணுற ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா சார் இருக்குது? அதாவது இந்த ஷோ வந்து நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எங்களை கேள்வி கேட்குறீங்க. இந்த ஷோ வந்து ரொம்ப போன 6 மாதம் மட்டும் இல்லை, இந்த சீசன் மட்டும் இல்லை, இந்த தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ பார்க்குற ஒரு ஷோ, பார்த்து என்ஜாய் பண்ணுற ஷோ. ஸோ அப்போ இந்த சிங்கர்ஸ் எல்லாம் தே ஆர் ஆல் அக்செப்டட் பை எவ்ரிபடி. இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு மக்களோட மனசுக்குள்ளே போய் ஆழமாக போய் சேர்ந்துருக்காங்க. அதனால தான் இந்த ஷோ எங்களால் இல்லை, அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அப்படி பாடுறாங்க, அதனால தான் அந்த ஷோ இப்படி போய் சேர்ந்துருக்கு. அது போருமே எங்களுக்கு. அப்சர்வேஷனுங்கிறது அதுதான். மற்றது வந்து எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தேட். யூனோ, மியூசிக் டைரக்டர்ஸ் பாடுறாங்கங்கிறீங்க, ஆக்டர்ஸ் பாடுறாங்கங்கிற, அது வந்து அவங்களோட, தட் இஸ் தேர் சாய்ஸ். ஒரு 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 பாட்டு வந்து யார் பாடணுங்கிறது மியூசிக் டைரக்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுற விஷயம். அதில் எங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோல் கிடையாது. அதில் நீங்கள் கேட்குறீங்க குவெஸ்டின், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த மாதிரி இத்தனை சிங்கர்ஸ் இருக்காங்களே ரியாலிட்டி ஷோஸில், மணியாக பாடிட்டுருக்காங்களே, அவங்களெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் அவங்கள்ட்ட போய். பட் இது வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த சிங்கர்ஸை மிஸ் பண்ணுறது ஆடியன்ஸ் கிடையாது, மியூசிக் டைரக்டர்ஸ் தான் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் தேர் லாஸ். ஏன்னா இவங்க இங்கே இந்த காம்படிஷனில் இவங்க பாடுறது வந்து ஆல்ரெடி ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹேஸ் டச் தி ஆடியன்ஸ் ஹார்ட். அவங்க எப்போ வேணாலும் இவங்கள பார்க்கலாம், மேடையில் பார்த்துப்பாங்க, இல்லைனா யூடியூப்பில் அவங்க ஃபோனில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். யார் மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் தான் வந்து மிஸ் பண்ணுறாங்க.